தினக்கூலிக்கு எப்படி பல கோடி வந்துச்சுங்கிறதா நம்ம கேள்வியா இருக்கு. நம்ம இது ஒரு தினக்கூலிங்க, நான் வந்து அணைய ஒரு தினக்கூலி, இனிமே ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாப்புலன்னா இவ்வளவு பணம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஒரு மீடியாவில் மட்டும் ஒரு ப்ரொஃபஷனலாக வச்சுக்கிட்டு அந்த மீடியாவில் இருக்கக்கூடிய வருமானம் கோடிக்கணக்கில் வந்துச்சு. அப்போ உங்கள் வருஷத்துக்கு எவ்வளோ வருமானம் அப்படிங்கிறது அதுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்கிறாரு. அதுக்கு ஒன்றும் சரியான விளக்கங்கள் ஒன்றும் கொடுக்கல. ஆனால் தெளிவாக ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறாரு. இந்த பணங்கள் பூரா நான் சொந்தமாக என்னுடைய வேர்வையை சிந்தி சம்பாரிச்சது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நான் 5 மணி நேரம் தான் தூங்குறேன், 2 இட்லி தான் சாப்பிட்றேன், ஆட்டோவில் தான் போகிறேன், அதெல்லாம் சொல்கிறார். சொல்லி முடிச்சுட்டு ஆல்டோவா எல்லாரும் ஆட்டோ ஓட்டுறாங்க. ஆல்டோ காரில் தான் போகிறேன், ஆட்டோக்கு நம்மளாம் பைக்கில் தான் போகிறோம், அந்த மாதிரி போகிறேனுங்கிறது நிறையா அவர் சொல்லி முடிச்சுட்டு எனக்கு அந்த வருமானத்தை வச்சு தானே செய்கிறேன்றாரு. அவர் சொல்கிற பிரகாரம் 10 ஆம்புலன்ஸ்ன்றாரு, அவர் நிறைய டிராக்டருங்கிறாரு, ஆட்டோங்கிறாரு, ஒரு ஏகப்பட்ட அவர் கொடுத்த உதவிகள் பல கோடிகளில் வந்து நிற்கும் போல. அப்போ ஒரு தொலைக்காட்சியாங்கிற ஒரு இன்ஃப்ளூயன்சரா ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிறக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு. அவர் இந்த 4 வருஷத்துக்குள்ள தான் அவருடைய வளர்ச்சியே. 4 வருஷத்துக்குள்ள இத்தனை கோடிகள் எப்படி வந்துச்சுங்கிறது எல்லாரும் பொதுவான ஒரு கேள்வி. ரெண்டாவது, அவர் உதவி செய்கிறத வந்து வீடியோ எடுத்து போடுறாரு. பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக வந்து ஒரு ஸ்கிரிப்டடாக பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் இறந்த இதில் கூட போய் அந்த சமாதியில் அவருடைய இதை வைக்கிறாரு. அவர் வாங்கின முதல்ல ஒரு ஷீல்டை கொண்டு போய் வைக்கிறாரு. பார்த்தீங்கன்னா அவரை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு கேமரா போகுது. பார்த்தா இந்த பக்கம் ஒரு லேடி ஒருத்தவங்க வர்றாங்க. அவங்க இவர் கேட்குறாரு. பட் வந்து அவருக்கு உடனே என்னன்னு கேட்கறோன்னே காசு, அந்த விஜயகாந்த் சமாதிலேயே காசு கொடுக்குறாரு. காசு கொடுத்தோடனே அவங்க காசை வாங்கிட்டு அழுகுறாங்க. அப்படி அவங்க ஒரு க்ளோஸ்அப் வைக்கிறாங்க. இது எல்லாமே ப்ரொஃபஷனலாக ஒரு ஸ்கிரிப்டடாகவே பார்க்குறப்ப தெரியுது. அப்போ இதெல்லாம் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. இல்லை இந்த மாதிரி பண்ணாதான் வந்து அடுத்தவங்களுக்கு இன்ஸ்பயராக இருக்கும், அதனால 4 பேர் செய்வாங்க. என்கிட்ட சொல்கிறாங்க, நான் உதவி செய்யறத பார்த்து உங்களை பார்த்து நான் 4 பேருக்கு செஞ்சேன் அப்படிங்கிறார். ரைட், ஓகே. அப்போ எப்பவுமே எங்கே போனாலும் 2 கேமரா முன்னாடி தான் போகிறாரு. பார்க்குறப்ப அப்படி தான் தெரியுது.